நைட்டு ஒரு 12 மணி போல் வாஸ்து பூஜை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் குளிக்க போயிட்டோம். அம்மா வந்து வீட்டுக்கு மாப் போட்டாங்க. அத்தை வந்து வாசல் கூட்டி சாணி தெளிச்சுட்டு அந்நாட்டிலே ஒரு கோலம் போட சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அம்மா அத்தையும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என்னுடைய கணவரும் பூஜையில் உட்காந்துட்டு ஹோமம்லாம் போட்டுட்டு பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது சொல்கிற பூஜை மந்திரம்லாம் எதுவுமே வாயிலே போதில்லைங்க. அவங்க சொல்ல நாமளும் பண்ணி முடிச்சிட்டோம் நல்லபடியாக. அதுக்கப்புறம் பாலும் காய்ச்சியாச்சு. பால் காய்ச்சினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 4 மணி போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் காய்கறிலாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பெருசாக வெளியில் யார்ட்டையும் சொல்லலைங்க. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் மட்டும்தான். சரி அவங்க வரத்துக்குள்ளே சமைச்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாரீ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நைட்டி போட்டே சமைச்சிட்டேன். அப்பா கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் பக்கத்தில் வந்து லலிதாக்கா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, பருப்பு குழம்பு, ரசம், முட்டைக்கோஸ் பொரியல், அப்பளம், மெதுவடை, பாயாசங்க. இதை என்னால் முடிஞ்சதை நான் ரெடி பண்ணியிருந்தேன்.